Hello guys, welcome to the video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வெப்சைட் சீரியஸ் பார்ட் 5ல் இருக்கோம் அண்ட் இந்த பார்ட்டில் ஒரு பைக் அண்ட் கார் வாங்குறவங்களுக்காக எந்த வெப்சைட்ஸில் போய் பைக் அண்ட் காரை பற்றி சர்ச் பண்ணலாம், எந்த வெப்சைட் பெட்டர் அவுட்புட்ஸ் கொடுக்கும் அண்ட் ட்ரூத்தான டீட்டெயில்ஸ் கொடுக்கும் அண்ட் ஒரு நல்ல கம்பேரிஷன் ஃபியூச்சர்ஸோடு இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச வெப்சைட் தான். பைக்குக்கு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் வந்து bikewale.com. ஸோ இட்ஸ் அன் இந்தியன் வெப்சைட். ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்குள்ளே வந்துக்குங்க அண்ட் இதுதான் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் ஒரு நல்ல ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிராண்ட் வைஸாக பைக் வந்து சர்ச் பண்ணலாம். ஆல் Yamaha பைக்ஸ், ஆல் Yamaha எப்செட் பைக்ஸ். இப்போ இந்த மாதிரி வேணாம், எனக்கு மாடல் வைஸாக சர்ச் பண்ணால் R15 கொடுத்தீங்க அப்படின்னா R15ல் இருக்க மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான பைக்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். லெட்ஸ் இப்போ நான் MT-15 சர்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நீங்கள் ஒரு பைக்கை சர்ச் பண்ணும்போது கிடைக்கிற இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டீட்டெயில், பைக்கோட பிக்சர் இருக்கும், ஒரு பெட்டரான பிக்சர். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் என்ன வேரியண்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்டாக, டீலக்ஸாக, MotoGP எடிஷனான்றது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த சிட்டின்றதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து காட்டும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ், இமேஜஸ், வீடியோஸ்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜஸ் கொடுத்தீங்கன்னு வைங்க, அரௌண்ட் உங்களுக்கு 148 இமேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வண்டி எப்படி இருக்குன்னு. எனக்கு இதெல்லாம் வேணாம், கலர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸ்ன்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்றதை காட்டும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் ஆஸ் யூஷுவல், யாரெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்காங்களோ பைக் வாலேயோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே போடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும். இப்போ எனக்கு இந்த மாதிரி பிராண்டோ பைக்கோ தெரியல, பட் நான் ஒரு பைக்கு ஒரு 1.5 lakhsக்கு வாங்கணும்னு வைங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு கீழேயே ப்ரௌஸ் பைக்ஸ் பை பிராண்டுன்னு இருக்கா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்னு இருக்கும். அண்டர் 1.5 lakhs இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா 1.5 lakhsக்கு கீழே இருக்கிற எல்லா வண்டியுமே எனக்கு காட்டும். இல்லை எனக்கு ஒரு 2 lakhs அப்கிரேட் அப்படின்னா இங்கே வந்து பட்ஜெட் இருக்குங்களா, இதை வந்து என்ன பண்ணிடலான்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 2 lakhs வரைக்கும் இருக்கிற பைக்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதுலேயே உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இதில் அந்தளவுக்கு வந்து ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பைக்கை வந்து கம்பேர் பண்ணணும், நான் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ரெண்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிடியையும் இன்டர்செப்டரையும் கம்பேர் பண்ண நினைக்கிறேன். நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கம்பேர் பைக்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இங்கெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கம்பேர் பைக்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ்ன்னு இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பைக்கு. இப்போ லெட்ஸ் சே ஆஸ் யூஷுவல் சேம் சர்ச் பார் மாதிரி தான் இருக்கும். இன்டர்செப்டர் டாப் எண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிடி முன்னாடியே தான் இருக்குது. சரி, டாப் எண்ட் வச்சுட்டு கம்பேர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும், கம்பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அண்ட் இதில் எனக்கு இந்த காமனான ஃபீச்சர்ஸ்லாம் வேணும். இப்போ ரெண்டுமே ஒரே வண்டி தான். ஸோ காமன் ஃபீச்சர்ஸ் ஹைட் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். டிஃப்ரென்ஸே பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்போ வந்து ஹைலைட் த டிஃப்ரென்ஸ் கொடுத்தோம்னா காட்டும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், டைமென்ஷன், இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பைக்ஸை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லா பிராண்ட் வகையில் சர்ச் பண்ணலாம், பாடி ஸ்டைல், டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அண்ட் சைன்இன் லாகின்றது நெசசரி இல்லை. இது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர், அதாவது ஒரு போனஸ் ஃபீச்சர் மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்டு பைக்குன்ற இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்னு இருக்கும். இந்த அப்கமிங்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வண்டி வரப்போகுது பாருங்கள். கேடிஎம்மில் வந்து 390 SMCRன்னு ஒரு பைக் வரப்போகுது போல். அண்ட் Yamaha R7 வருது. ஆல் அப்கமிங் பைக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பைக்ஸ் எப்போல்லாம் வரப்போகுது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஜஸ்ட்டு நோட்டிஃபை மீ ஆன் லான்ச் கொடுத்து நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வண்டி லான்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் வரும், வண்டி லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இது தாங்க பைக்கோட வெப்சைட். நெக்ஸ்ட்டு காருக்கு ஆஸ் யூஷுவல் கார்வாலே, இது தாங்க கார்வாலே வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்தது தாங்க எல்லாமே சேம் சர்ச். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு BMW நான் சர்ச் பண்ணாலும் BMW கார் வரும், 330 L9 போட்டாலும் BMW கார் வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா காரோட ஒரு பெஸ்ட்டு பிக்சர் இருக்கும். அண்ட் நீங்கள் வேரியன்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எந்த ஏரியாவுக்கு வேணும், லெட்ஸே எனக்கு இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வேணும். கோயம்புத்தூர் கணபதி நான் காட்ட மாட்டேங்குது. லெட்ஸ் கோயம்புத்தூர் கொடுத்துட்டேன். ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 81.69 lakhs. வியூ ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டோட்டல் ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ, ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து காட்டிடும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இமேஜஸ்,
கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் காட்டும். காருன்றனால உங்களுக்கு எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர்ன்ற 2 ஃபியூச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லா வயசுமே இருக்கும். டைமென்ஷன் அண்ட் வெயிட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அண்ட் ஆஸ் யூஷுவல் சர்ச் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பட்ஜெட் இங்கேயே இருக்கும். 10 to 20 லக்ஸுரி கார்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பிராண்ட் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே டீட்டெயில்ஸ் போட்டு சர்ச் பண்ணலாம். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அண்ட் ரீசென்ட்லி லான்ச்டு கார்ஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கார்லாம் வந்து இருக்குது. இப்போ எம்ஜி வந்து சைபர்ஸ்டர் அப்படின்னு ஒரு கார் வர போகிறோம். 60 to 70 lakhs எஸ்டிமேட்டட் ப்ரைஸ். எக்ஸ்பெக்டட் லான்ச் பார்த்தீங்கன்னா May 2025 கம்மிங் மந்த் அப்படின்றது உங்களுடைய லீக்ஸ் ஆர் ரூமர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ கியா கேரன்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லா அப்கமிங் கார்ஸும் இருக்கும். இது இல்லாமல் ஒரு அடிஷ்னலான ஒரு போனஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த யூஸ்டு கார்ஸில் யாராவது வந்து இப்போ உங்கள் சிட்டியை கொடுத்ததுக்கு அடுத்து உங்கள் சிட்டியிலேருந்து யார் கொடுத்துருக்காங்க, லெட்ஸ் இங்கே பாருங்கள், அடையார் சென்னை இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு 2021 ஜாகுவார் எஃப்பேஸ் கார் வந்து சேல் விட்டுருக்குறாங்க. 65 lakhsக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 22,000 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லக்ஸுரி கார்ஸ்ன்ற ஃபில்டர் இருக்குது. இதை கொடுத்தோம்னா லக்ஸுரி கார்ஸாக காட்டும். அண்ட் இந்த கார்ஸ் எல்லாமே வந்து சேலில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் இந்த கார் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கெட் செல்லர் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அங்கே டீட்டெயில்ஸ் போயிடும். இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். ஸோ இந்த ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் கார் சர்ச் பண்ணுறதுக்கு, பைக் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த 2 ஒரு பெஸ்ட்டான இந்தியன் வெப்சைட். ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.